மஞ்சுளா ப்ளீஸ் மஞ்சுளா ப்ளீஸ் மஞ்சுளா நில்லு மஞ்சுளா சொல்றல நில்லு நின்னு 2 வார்த்தை பேசு மஞ்சுளா பேசு ஏய் சொல்றல நில்லுடி என்ன சொல்லு என்னடி ஆச்சு உனக்கு என்கிட்ட ஏண்டி சரியா பேச மாட்டேன்ற என்ன உரி உரி காதலிச்சல இப்போ என்னடி ஆச்சு உனக்கு ப்ளீஸ் பாண்டி என்கிட்ட எதுவும் கேட்காத இனி என்கிட்ட பேசாத நம்ம காதல ஒரு கெட்ட கனவை நினைச்சு மறந்துரு நீயும் நானும் பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சு பிரிய வேண்டிய நேரம் வந்தாச்சா அப்ப இத்தனை நாளா பேசி சிரிச்சு பழனிய எதுக்குடி பிரியறதுக்கா சொல்லுடி இத்தனை நாளா பேசி பழனிய எதுக்குடி பிரியறதுக்கா 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 என்ன சொல்லியும் கேட்கல. பையன் முதல்ல பொண்ணை கோயில வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். பொண்ணை கோவில்ல வச்சு பார்க்கலான்னு சொன்னது சரிதான். அதுக்காக எங்களை திருவிழாவுக்கு வர சொல்லிட்டீங்களா? எங்க பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறீங்க? பொண்ணு கோவில்ல சாமி கும்பிட்டு இருக்கா. சந்து பொட்டு நெத்தியில் வச்சு சந்தன பொட்டு வச்சு சந்து பொட்டு நெத்தியில் வச்சு குங்கும பொட்டு வச்ச ராசாத்தி இந்த கூட்டத்துல நீ நான் உள்ள ரொம்ப வசதி இந்த கூட்டத்துல நீ தான் உள்ள ரொம்ப வசதி கட்டிக்கத்த மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் ஒண்ணு கட்டிக்கத்த மனசுக்குள்ளே ஆசை இருக்கும் அரண்மனை அந்த பூர்ணம் அழகா அண்ணன் நந்தவண்ணா அரண்மனை அந்த பூர்ணம் அழகா அண்ணன் நந்தவண்ணா சந்தன பொட்டு வச்சு சந்து பொட்டு நெத்தியில் வச்சு சந்தன பொட்டு வச்சு சந்து பொட்டு நெத்தியில் வச்சு குங்கும பொட்டு வச்ச ராசாத்தி இந்த கூட்டத்துல நீ நான் உள்ள ரொம்ப வசதி இந்த கூட்டத்துல நீ நான் உள்ள ரொம்ப வசதி
கிட்ட பண்ணிக்கிறேன் முத்தம்மா 3 பேரையும் சேர்த்து நானே வச்சுக்கிறேன் முத்தம்மா 3 பேரையும் சேர்த்து நானே வச்சுக்கிறேன் கண்ணியாவை இருந்திடுவோம் காலம் வரும் காத்திருப்போம் கண்ணியாவை இருந்திடுவோம் காலம் வரும் காத்திருப்போம் ஏத்துக்க மாட்டோம் இந்த காவாலி பையன் கிட்ட மாட்டிக்க மாட்டோம் இந்த காவாலி பையன் கிட்ட மாட்டிக்க மாட்டோம் சந்தன பொட்டு வச்சு சந்து பொட்டு நெத்தியில் வச்சு சந்தன பொட்டு வச்சு சந்து பொட்டு நெத்தியில் வச்சு குங்கும பொட்டு வச்ச ராசாத்தி இந்த கூட்டத்துல நீதான் உள்ள ரொம்ப வசதி இந்த கூட்டத்துல நீதான் உள்ள ரொம்ப வசதி ஜர்க வெட்டி கட்டல மச்சான் சில்கு ஜிப்பா போட்ட மச்சான் ஜர்க வெட்டி கட்டல மச்சான் சில்கு ஜிப்பா போட்ட மச்சான் சில சில திருவிழாவில் சொல்லிக்கிறியே இந்த கூட்டத்துல பெண்களை பார்த்து கிழிக்கிறியே இந்த கூட்டத்துல பெண்களை பார்த்து கிழிக்கிறியே சரி இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்குது கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம் அடுத்த முகூர்த்தத்திலே வச்சுக்கிறோம் அப்ப தட்ட மாத்திக்குவோம் ரொம்ப சந்தோஷம் இந்த வாழ்க வளமுடன் மஞ்சுளா ஹலோ டேய் போதுண்டா நான் ஒன்றும் டென்ஷனே இல்லடா டேய் போகிற கலாய்க்காதீங்கடா போதுண்டா ஓகே பாய் மனசெல்லாம் படப்பட அடிக்குதுடா பாட்டுடா தூங்கிட்டாங்களா மண்டியா பாடா பாடி ஏறு ஏறு பார்த்தா ரொமான்ஸ்ல கொஞ்சம் வீக்கா தெரியுது நீ தான் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் விஷ் யூ ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட் டி பார்த்து நடந்துக்கடி அவளை ஏன் இந்த பாடு பண்றீங்க நீ போ மேல ஆப் பண்ணிடுவான் பாண்டி மெதுவா பக்கம் எட்ரா வண்டிய மஞ்சுளா மஞ்சுளா அம்மா சித்தி எங்க போனீங்க மஞ்சுளாவை காணோம் என்ன மாப்ள சொல்ற மஞ்சு மேல தான்டா வந்தா நல்லா பாத்தியா நீ நல்லா பார்த்த மாமா பேசுறா ஏய் நீ நல்லா பாருன்னு சொல்றேன்ல பார்த்த மாமா நீங்க வேணா போய் பாருங்க சொல்ற மேல தான்டா வந்தா இல்ல மாமா நேரா பார்த்து என்ன பேசுறே தெரியலையே கடவுளே அக்கா மாமா வேற பண்ண விட்டு போயிடுறாங்க எல்லாரும் இங்க உள்ள உட்கார்ந்து துணி அடிச்சிட்டு இருக்கீங்க அறிவு இல்ல கூட எவ்வளவு சீக்கிரம் போய் தேடுங்க எரிச்சல கிளப்பிட்டு இருக்கீங்க இவன் வேற காணோம் சொல்லிக்கிட்டு இருக்கான் டேய் அசோக் மஞ்சளா வீட்டுக்கு போட போறா என்ன மாப்பிள்ள சொல்றீங்க மாப்பிள்ள என்னங்க சொல்றாரு மஞ்சுளா காணாம போயிட்டாளா பாண்டி இது ஆளே நடமாட்டம் இல்லாத காடாச்சாடா இங்க மஞ்சுளாவை தூக்கிட்டு வந்துட்டியாடா ஏ என்னடா செய்ய போற டேய் கிளம்புங்க போங்கடா டேய் பாண்டி நாங்களும் உங்களோட கூட வர சொல்ற கேளு கிளம்புங்கடா தனியா போய் என்னடா பண்ண போற ஆமாடா உங்களே சேர்த்து கொண்டுடுவேன் முதல்ல நீங்க கிளம்புங்க நான் எப்ப கூப்பிடுறேன் போங்கடா போங்கடா பாண்டி பாரு தூக்க கூட முடியலடா டே நாங்களும் வரமுடா ஏ பாண்டி ஏ பாண்டி
உனக்கு அறிவு இருக்காடா? கல்யாணம் ஆன என்ன கடத்திட்டு வந்து நிறுத்து நிறுத்து நிறுத்து. உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு, பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு, பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு. மேல பைத்தியம், நீ காட்டின அன்பு மேல பைத்தியம், நீ காட்டின வெறித்தனமான காதல் மேல பைத்தியம். ஒரு நாய்க்குட்டி மாதிரி என் பின்னால சுத்தி சுத்தி வந்து லவ் பண்ணிடு நாயே. அந்த லவ் மேல சத்தியமா உண்மையில பைத்தியம், உண்மையில பைத்தியம், உண்மையில பைத்தியம் தாண்டி. உன் புத்திய காட்டிட்டல, அது உன் புத்திய காட்டிட்டலடி. என்னடி என்ன லுக்குற? பாண்டி என்ன விட்டுடு. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். விடுறதுக்கா உன்னை திட்டம் போட்டு கடத்திட்டு வந்தேன். விடமாட்டேன்டி, விடமாட்டேன். ஒரு பயம் இந்த ஏரியாக்குள்ள நுழைய மாட்டான்டி. கொய்யால உனக்கு சங்கு தாண்டி. வணக்கம் சார். வாங்க சார். என்ன இவ்வளவு தூரம்? நம்ம பையனுக்கு நேத்து காலையில தானே கல்யாணம் முடிஞ்சது. முதலிரவு நடக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணை காணல. எங்க போனா, என்ன ஆனா, அவளா போனாலா இல்ல யாராவது கடத்திட்டு போயிட்டாங்களா, ஒண்ணுமே தெரியல சார். நம்ம குடும்பத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். விஷயத்தை காது வச்ச மாதிரி சீக்கிரட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஓகே சார், ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, மித்ததை நான் பாத்துக்கிறேன். பாண்டி எனக்கு இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிடுவியா? அப்ப காதலிச்ச நாங்கெல்லாம் எங்கிருந்தாலும் வாழ்கன்னு உங்களை மனசார வாழ்த்திட்டு வாயில விரல வச்சுட்டு சூப்பிட்டு போடணுமா? சொல்றியே சொல்லு. எல்லா பொண்களுக்கும் ஒரு மனசு தாண்டி இருக்கு. ஆனா உன்ன மாதிரி ஒரு சில பொண்ணுகள் தாண்டி பல மனசு இருக்கு. சைட் அடிக்க ஒருத்தன், காதலிக்கு ஒருத்தன், கல்யாணத்துக்கு ஒருத்தன், கட்டிலுக்கு ஒருத்தன். எப்படித்தான் ஆளை மாத்தி மாத்தி கூட்டணி வைக்கிறீங்களோ தெரியலடி. பாண்டி நீ கட்ட அவித்து விடு. முடியாது, 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 முடியாது. நான் உண்டு, என் படிப்பு உண்டு, விளையாட்டு உண்டு, என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா சுத்திட்டு இருந்தேனடி. திடீர்னு எங்கிருந்தோ வந்து என் லைஃப்ல பூந்து நான் மாட்டேன்னு சொல்லி விலகி விலகி போனாலும் என் பின்னாலே துரத்தி துரத்தி வந்து என்னை லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணியே. ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்காடே? சிவகாசி விஜய் காலேஜ் மற்றும் திருநெல்வேலி MLK காலேஜ் மோதும் பரபரப்பான கால்பந்து இறுதிப் போட்டி ஆரம்பம். சிவகாசி விஜய் காலேஜ் ரன் தி டாஸ் அண்ட் பாசிங்.
கேப்டன் சுந்தரபாண்டி தனது அணிக்காக மீண்டும் 2வது கோலை அபாரமாக அடித்தார். சிவகாசி எஸ்ஏ அணியின் கேப்டன் சுந்தரபாண்டி தனது அணியை மீண்டும் ஒரு ஹாட்ரிக்குள் போட்டு வெற்றி பாதைக்கு அழைத்து சென்று விட்டார். அவரை கல்லூரி மாணவர்கள் மேலும் உற்சாகப்படுத்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எனக்கு ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். ஹலோ, நீங்க விளையாடுனது சூப்பரா இருந்துச்சு. நீங்க நல்லா கோல் போட்டீங்க. மச்சான் பேசிட்டு வரலாம்ல? விடுடா, இவங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பில் ஒரு கள்ளச் சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். ஏன்டா மாப்பிள்ள, இவன் எங்கடா பிடிச்ச நம்ம ஃப்ரெண்டா? ஒவ்வொரு கிளாஸ்லயும் 2 வருஷம் உட்காந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு மானத்தை வாங்குறான்டா. அடா விடப்பா, அவனையே திட்டிக்கிட்டு. அவனுக்கு எவ்வளவு திறமை இருக்கு உனக்கு தெரியுமா? அவனுக்கு என்ன திறமை இருக்கு? அவன் மங்கினிடா. ஏய், யாரை பார்த்து என்ன சொல்ற? அவர் யார் தெரியுமா? பல குரல்ல பேசுவல. எங்க பேசி பார்க்கலாம். எது பலகுரல பேசு? ஆமாடா மச்சான். எங்க பேசு? வாடா கேளு. எங்க சொல்லு. எம்ஜிஆர் மாதிரி பேசுவேன், சிவாஜி மாதிரி பேசுவேன், ரஜினி மாதிரி பேசுவேன், கமலஹாசன் மாதிரி பேசுவேன், ஜனகராஜ் மாதிரி எல்லாம் பேசுவேன். இந்த ஆணி எல்லாம் புடுங்க வேண்டாம். நம்ம பக்திமான் கிருபானந்த வாரியார் இருக்காரு, அவரை மாதிரி பேசு. பேசி காமி. மடிச்சுட்டா தோலை வச்சு மேலும் கட்டி இதுல ஒண்ணுமில்லை. மாடிச்சத்தா தோழி கிடைக்கும், மனுஷன் சத்தா ஒண்ணுமில்லை. அரேன்றா டண்ட நக்கறன்னு அர்த்தம். நாக்கு முக்கான ஒண்ணுமில்லை. நாக்குன்னா நாக்குதான், மூக்குன்னா மூக்குதான். கருமம் பிடிச்சவன. நீங்க விளையாடுனது சூப்பரா இருந்துச்சு. நீங்க நல்லா கோல் போட்டீங்க. பாண்டி, உனக்கு எங்கேயோ மச்சம் இருக்குடா. டேய் மச்சான், இந்த அரேபியன் குதிரை மாதிரி ஒருத்தி வருவாளே, அவளுக்கு பின்னாடி இந்த மூக்கு சப்பையா ஒருத்தி ஜோன்னு வருவாளே. உனக்கு வேற பொழப்பே இல்லையா? இன்னைக்கு அவனை கண்டிப்பா பாப்பேன். நீ வேணா பாரு. பத்தி புலம்பிட்டு வர. இப்பெல்லாம் இவ கூட வரணும்னு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க நல்லா கோல். யார் நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க? கேக்குறோம்ல, பதில சொல்றது. மஞ்சு, இது சுத்த டியூப் லைட். புரிஞ்சுக்க லேட் ஆகும். வா போலாம். ஆமா, இவ பெரிய குண்டு பல்பு. சரிங்க, நான் ஒன்னும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. டேய், ஒரு நல்ல ஃபிகரை மிஸ் பண்றடா. அதனால தான்டா எங்க அம்மா உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்றாங்க. என் பின்னால சுத்தி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னப்ப முடியாதுன்னு உன்னை விட்டு விலை தாண்டி போனேன். ஆனா திரும்ப வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி இன்சா பண்ணியாடு. மறந்துட்டியா? மச்சான், நைட்டு நான் படத்துக்கு போனேன். நாடோடியில் படம் பாடு சூப்பர். ஐயோ, இவன் ஒருத்தன். டேய், இவன் தொல்லை தாங்க முடியலடா. ஏதாவது பண்ணுடா. இதெல்லாம் விட்டுட்டு ஏன்டா போன? டேய், அதை ஏன்டா கேக்குற? நான் போனதே ஓசிடா. சும்மா இருக்க நீ. இன்னைக்கு தான் வேணுமோ ஓசில போற மாதிரி டெய்லி அதை தானே பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு எல்லாம் பொறாமை ஆகுதா? டேய் மச்சான், இங்க வர ரோட்ல ஒரு அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது. நல்ல மொபைல் தொடாதே. எவனாவது பாம்பு வச்சிருப்பான். பட்டோட தொட்டு பொட்டோட போய் சேர்ந்துருவேன். இவங்க எல்லாம் உன்ன நம்பி இருக்காங்க. என்ன நம்பி ஜோதி இருக்கா? என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துறானே. மனசா
ஹலோ டேய் நாயே புறம்போக்கு உன்னை யாரா போன் எடுக்க சொன்னது? உன் பக்கத்துல இருக்கானே ஹீரோ, அவன்கிட்ட போன் கொடு. உண்டியல் ஓட்ட மாதிரி ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் ஹீரோ. பேசு நேரண்டா. ஹலோ, யார் பேசுறது? யமலோகத்துல இருந்து செத்து போன உன் பாட்டி. பாட்டி, how are you? டேய் லூசு பயலே, போன் அந்த வளர்ந்தவன் கிட்ட கொடு. அதானே பார்த்தேன், இது என் பாட்டி இல்ல, உன் பாட்டி. ஐ லவ் யூ. நான் எப்ப வேணாலும் உன்கிட்ட பேசுவேன், நீயும் எப்ப வேணாலும் என்கிட்ட பேசலாம். எனக்குடா ஏய், இந்த லெசன் அடுத்த செமஸ்டருக்கு தான், இப்பவே படிக்கிறாடி இவ. ஆமாண்டி. ஏய், என் ஆள் இருக்கான், நீங்களாம் போங்க. டேய் மச்சான், சீரியஸாவே கேட்கண்டா. உனக்கு மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? பாவண்டா அந்த மஞ்சுளா, உன்னைய நினைச்சு உருகிட்டு இருக்கா. நீ முன்னாடி போனா பின்னாடி வர்றா, பின்னாடி வந்தா முன்னாடி வர்றா. போங்கடா. பாண்டி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். மஞ்சு, பேசு மஞ்சு, பேசு பேசு. உன் பின்னாடி சுத்தி சுத்தி வர்றதுனால என்ன அலையிற டைப் நினைச்சிடாத. அது என்னவோ தெரியல, உன்னை பாக்குறப்ப மட்டும் மனசு ரெக்க கட்டி பறக்குது. எத்தனையோ பசங்களை தினமும் பாக்குறேன், எதுவும் தோணல. ஆனா உன்னை பாக்குறப்ப மட்டும் ஏதேதோ தோணுது. நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரி ஃபார்ம் ஆயிடுச்சா? அப்போ இந்த பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, சுவாலஜி இதெல்லாம் எப்ப மஞ்சு ஃபார்ம் ஆகும்? எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஃபார்ம் ஆகும். எங்களை டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாரும் கிளம்புறீங்களா? கருப்பு மச்சான், ஆவதம் பெண்ணாலே மனுஷன் அலைவதம் பெண்ணாலே. ஏய் மங்கினி, இதெல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான்டா. நாம பாக்குற எல்லாரையும் நமக்கு பிடிச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா நமக்கு பிடிச்ச ஒருத்தரை பார்க்காம இருக்கிறது ரொம்ப அவஸ்தையா இருக்கு. இங்க பார், என்னை நம்பி எங்க அம்மா 2 தங்கச்சிங்க இருக்காங்க. அவங்களுக்கு என்னை விட்டா வேற யாரும் இல்ல. அதனால இந்த காதல் கத்திரிக்காலாம் நமக்கு சரிபட்டு வராது. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சின்னு எல்லாருக்கும் குடும்பம் இருக்கதான் செய்யுது. அதுக்காக உலகத்துல யாருமே லவ் பண்ணாம இருக்காங்களா என்ன? சாரி மஞ்சுளா, லவ் பண்ற நிலைமையில நான் இல்ல. ஏய், ரொம்ப புலம்பாதிரி. இவ இல்லைன்னா இன்னொருத்தன் என்னமோ உலகத்துல ஆம்பளை இல்லாத மாதிரி ரொம்ப தான் அழட்டிக்கிற. நாமெல்லாம் பொண்ணுங்க, ஒரு லெவலுக்கு தான் இறங்கி போகணும். ரொம்ப இறங்கி போனா பசங்க எகிரிடுவானுங்க. நம்ம கெத்த நம்ம எப்போதுமே விட்டு கொடுக்க கூடாதுடி. அவனை நான் உயிருக்கு உயிரா லவ் பண்றேன்டி. அவன் என்ன பிடிக்கலன்னு சொல்லலையே, குடும்பம் தங்கச்சின்னு சென்டிமெண்டா ஃபீல் பண்ணி ஆசையை அடக்கி வச்சிருக்கான். அடக்கி வச்சிருக்கிற ஆசையை கிளப்பி விட்டா தன்னால லவ் பண்றான். அவ அடக்கி வச்சிருக்கிற ஆசையை நீ எப்படி கிளப்பி விடுவ? ஒரு ஐடியா இருக்குடி. நீங்க 2 பேர்ல ஒருத்தர் ஓகே சொன்னா ஒர்க் அவுட் ஆயிடும். சரி, என்னன்னு சொல்லு. சொல்றவா உனக்கு எல்லாம் நேரம்டி. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் ஓகே சொல்லுங்கடி ப்ளீஸ், எனக்காக. சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ். போலாமா? கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் காதலிப்போம் மேரேஜுக்கு. ஐயோ ஆத்தா முறைச்சி பார்த்தா, ஐயோ ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி மனம், தங்காதடி தங்காதடி மனம். ஐயோ ஆத்தா முறைச்சி பார்த்தா. எங்க போனாலும் விட மாட்டேன். ஐயோ, ஏய் ஓடாத, இங்க வாடி. ஏய் ஓடாதடி, இல்லடி ஓடாத. என்னோட உன்னை அழைச்சிட்டு போகாம நான் விட மாட்டேன். வெளியே ஓடி. ஐயோ, பாடி ஆத்தாலே வர வச்சு பணம் கொடுத்தலையா? ஏ மஞ்சுளா, நான் தாண்டி செத்து போன சாந்தியோட ஆவி வந்திருக்கேன். மஞ்சுளா பாண்டி, எனக்கு காப்பாத்து பாண்டி. வெளியே வாடி. பாண்டி, உன்னை என்னோட அழைச்சிட்டு போக
போகாம விட மாட்டேன். வெளியே வாடி. என்னடி பாக்குற? வாடி. யாரா நீ குறுக்கால? தள்ளி போடா. தோழி மஞ்சுளாவ யாவி உலகத்துக்கு கூட்டிட்டு போனோம். வழி விடடா. வழி விடடா. ஏய், இதுக்கு மேல என்னால ஆட முடியாது. மூச்சு வாங்குது. நீ பேய்த்தனமா லவ் பண்றதுக்கு நான் பிசாசா நடிக்கணுமா? அடிக்குதுடி. இந்தா வச்சுக்க, நான் வரேன். முதலாய் நாம் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப ஒரு நொடியிலே நான் என்னை இழந்தேன் உன் நெஞ்சிலே நான் ஒன்றாய் கலந்தேன் முதலாய் நான் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப சுவாசத்தை காற்றில் வரும் வாசத்தை நான் வாழ நொடிகள் தோறும் வழிப்பறி செய்வேனே கொஞ்சம் கொஞ்சம் துடிக்க மழை மேகம் தானாய் வெடிக்க எனக்குள்ளே பூக்கள் பூக்குமே இந்த கண்ணில் உந்தன் பிம்பம் வந்து வந்து வண்ணம் காட்ட மனசில் நாம் வானில் பறக்குமே முதலாய் நான் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப இதயத்தில் உனை தைத்து பூக்களும் தாக்கக்கூட அனுமதி மறுப்பேனே நீ பேசும் காதல் மொழி என் காதல் தெரிந்து போகும் தமிழ் போல நீயும் எந்தன் தாய்மொழி கூட்டை சில்லிட செய்தாய் உன் நெஞ்ச கூட்டில் இணை வைத்தாய் நான் பிறந்த அர்த்தம் அதை உணர்ந்தேனே இதயத்தின் அருகில் உன்னை சிறை வைத்து ரசித்தேன் என் பெண்மையை நான் அறிந்தேன் முதலாய் நாம் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப ஒரு நொடியிலே நான் என்னை இழந்தேன் உன் நெஞ்சிலே நான் ஒன்றாய் கலந்தேன் முதலாய் நான் தொலைந்தே
முதல் காதல் என்னை தீண்ட முதல் முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப ஏன்டா மங்கனி அழுவுற? டேய் எதா இருந்தாலும் சொல்லிட்டாலுடா. டேய் எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. இதுக்கெல்லாம் அழுவ கூடாது. என்ன பிரச்சனை சொல்லுடா. இவங்க லவ் பண்றதுக்கு தானே நாம துணையே வந்தோம். டேய் ஃப்ரெண்ட் லவ் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நாம கூட வர்றது ஜகஜந்தாடா. சகைதாண்டா. ஆனா இவங்க லவ் பண்ணாம ஒருத்தரை பாத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்கடா. அட மங்கினி மண்டையா, லவ் பண்றதுன்னா ஒருத்தரை பாத்துக்கிட்டு இருக்கிறதாண்டா ஒரு கிக்கே இருக்குது. பாத்துக்கிட்டு இருக்கிறதா லவ்வா? ஐயோ இதுக்கு பேர் லவ்வாடா? இது ஒரு விளங்காத பானாட்டு இருக்கு. என்னையா மாத்துறீங்கடா? நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் நீ சரியா பதில் சொல்றியா? மதுரைனா? மீனாட்சி அம்மன் கோவில். சிவகாசினா? பட்டாசு. திருநெல்வேலினா? அல்வா. திருச்சினா? கோட்டை, மலைக்கோட்டை. சென்னைனா? பீச், மெரினா பீச். பீச்னா? சுண்டல். லவ்வர்ஸ், காதலர்கள். காதல்னா காதல்னா கிஸ், முத்தம். டேய் மங்கினி, நீ பண்றதெல்லாம் நல்லா இல்லடா. டேய் சொல்லிட்டாலுடா. டேய் வந்து 2 மணி நேரம் ஆச்சுடா. பேசிட்டே தான் இருக்காங்கடா. எவ்வளவு நேரம் தான் இப்படியே பேசிட்டே இருப்பாங்கடா. டேய் லவ்னா அப்படித்தான்டா, டைம் போறதே தெரியாம பேசிக்கிட்டே இருப்பாங்கடா. போங்கடா, நீங்க நல்லா ஏமாத்துறீங்கடா. டேய் இதுல ஏமாத்துறதுக்கு என்னடா இருக்கு? லவ்வனா பாத்துட்டே இருக்கிறதுன்னு நேத்து சொன்னேன். லவ்வனா பேசிட்டே இருக்கிறதுன்னு இன்னைக்கு சொல்றேன். அப்ப எப்பதான்டா லவ் பண்ணுவாங்க? டேய் ஐயோ இவனுக்கு விளக்கம் சொல்லும்லடா. டேய் லவ்னா முதல்ல பாப்பாங்க, அப்புறமா பேசுவாங்க. அப்புறம் டேய் அதான்டா, பாப்பாங்க, பேசுவாங்க, பழங்குவாங்க. அப்புறம் டேய் இதெல்லாம் நல்லா இல்ல, வேணாம். லவ்னா வேற எதையோ நினைச்சு கற்பனை பண்ணிட்டு இருக்கிற. ஏண்டா மண்டையா, நம்ம காலேஜுக்கு மூக்கு சப்பையாவும் இந்த குள்ளச்சி வருவாங்களே, எங்கடா ஆளைய காணோம்? எவனாச்சும் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டானுங்களோ. டேய் மாப்ள, இல்லாத ஃபிகரை பத்தி எதுக்குடா பேசுறீங்க? அங்க பாருங்கடா. ஆமா ஒரு நல்ல மார்க்கமா தான் இருக்கு. டேய் கருப்பு, நான் உன்னை என்னமோ நினைச்சேன்டா. நீ சரியான பருப்புடா. சிவகாசிக்காரன்ல.
டேய் ஏன்டா சிரிக்கிற? ஐயோ இவன் இம்சை வேற தாங்க முடியலடா. டேய் மங்கனி, ஏன் சிரிக்கிற ஏன் அழுவுறேன்னு சொல்லிட்டு செய்டா, பயமா இருக்குடா. டேய் லவ்னா பாக்குறதுதான் பேசுறதான்னு தப்பு தப்பா சொன்னேன். ஆனா பாண்டியனும் மஞ்சுளாவும் இப்பதான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க பாரு. இப்ப எதுக்குடா இருக்கு? ஃப்ரெண்டு லவ் பண்ணா துணைக்கு வாடான்னா சீனா பாக்குற. வாடா வாட போனங்கற. உன் தோள் மேல சாஞ்சிட்டு இருக்கிற இந்த நிமிஷமே செத்து போயிட்டேன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். செத்து போ. ஒரு பேச்சுக்கு சொன்னா நாளா சாக மாட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 5-6 பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு 100 வருஷம் உன் கூட சந்தோஷமா வாழ போறேன். ஜாலியா இருக்க போறேன். சொல்லு சொல்லு சொல்லுடே சொல்லுடே. நானா பின்னால சுத்தி வந்தேன். நீ தானடே என்ன லவ் பண்றேன்னு சுத்தி வந்த. என்ன லவ் பண்ண வச்சு நம்ப வச்சு அப்புறம் என்ன விட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ண. என் விளையாட்டை பார்த்து நான் காதலிச்ச. அதனால காதல் விளையாட்டு நினைச்சியா? பொண்ண மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்களாம் விளையாடுறதுக்கு காதல் விளையாட்டு மைதானம் கிடையாது. என்ன மாதிரி அப்பாய் பசங்களோட இதயம் ஃபுட்பாலும் கிடையாது. இங்க நினைச்சா உருட்டி விளையாடுறதுக்கும் எட்டி உதைக்கிறதுக்கும் நாங்க ஒண்ணும் பந்து மாதிரி ஜடப்பொருளடி. சின்ன முள்ளு குத்துனா கூட துடிச்சு போற உசுருள்ள ஜீவண்டி நாங்க. எதுக்குடி நீங்களாம் லவ் பண்றீங்க? 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 என்னால தாங்க முடியலடா. பத்திரமாத்து தங்க விடா நீ. பத்திரமாத்து தங்க விடா நீ. ஆனா உனக்கு போய் இப்படி ஒரு நிலைமையாடா. பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா அவ மனசு வலிக்கும்னு சொல்லி வீட்டுல போய் பொண்ணு பாக்குறதுக்கே லாஜிக் பேசின மாப்பிள்ளை. இப்ப உன் மனச மட்டும் இல்ல மாப்பிள்ள, வீட்டுல இருக்கக்கூடிய எல்லார் மனசையும் கொண்டு விட்டு ஒருத்தி ஓடி போயிட்டாலே மாப்பிள்ள. என்னால தாங்க முடியல. டேய் அசோக்கு, வெளிய தலைய காட்ட முடியலடா. வந்தவன் போனவன் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் என்ன பார்த்து கேக்குறானுங்க, அசோக் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலாமேன்னு. அத கேட்டா எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குடா. தலை எழுத்துடி. உன் தம்பிக்கு வேற வேலையே இல்லடி. கடவுளே, தூக்கமே வராது. இனிமே ஓடியே போகாத ஒரு பொண்ணா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். உன் தாய் மாமன்டா, உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா மாப்பிள்ள. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்ன இதெல்லாம்? மோசம் போயிட்டோமே மாமா, மோசம் போயிட்டோமே. நம்ம குடும்ப மானமெல்லாம் ஃப்ளைட் ஏறி போய்கிட்டு இருக்கு. ஃப்ளைட் ஏறி போய்கிட்டு இருக்கு. எங்க மாமா ஃப்ளைட்டு? கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? அவங்க கேட்டாங்க, இவங்க கேட்டாங்க, மானம் போச்சு, மரியாதை போச்சு, கௌரவம் போச்சுன்னு நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நம்ம மனசை பொறுத்து தான். நடந்ததே நினைச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க முடியாது. எது நடந்தாலும் நல்லதுக்கு தான் நினைச்சு எப்பவும் போல சந்தோஷமா இருங்க. வாங்க போலாம். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க மாமா. ரொம்ப தாங்க முடியல மாமா, தாங்க முடியல. அசோக்கு, நீ எதுக்கு கவலைப்படாதடா. உன் தாய் மாமே நான் இருக்கேன். வாங்க.
மஞ்சளாவுக்கு என்ன ஆச்சு? பைத்தியம் முடிச்சிருக்குது. ஓடுகாலி போனா எங்க தலையில கட்டி வச்சிட்டீங்க. டென்ஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. டென்ஷன் ஆகாம என்னையா பண்றது? எங்க குடும்பம் மானம் மரியாதை அத்தனையும் நாசமா போச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எந்த மூஞ்ச வச்சுட்டு நீங்க பார்க்க வந்தீங்க? முதல்ல எல்லாரும் வெளியே போங்க. யோ, யாரை பாத்தியா ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க? எங்க மஞ்சளாவை பத்தி எங்களுக்கு தெரியும். அவ இது வரைக்கும் யார் மனசையும் புண்படுத்தினது கிடையாது. தயவு செஞ்சு யாரும் எமோஷனல் ஆகாதீங்க. நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றதுல அர்த்தம் இல்ல. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கு. மஞ்சளாவை கண்டுபிடிச்சு தரணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டு சம்மதி வந்திருக்காங்க. வெளியே நிறுத்தி வச்சு பேசுறது மரியாதை இல்ல. வாங்க உள்ள போய் பேசுவோம். வாங்க. டேய் மச்சான், கடைசியா ஒண்ணு கேக்குறேன்டா. இந்த மஞ்சுளாவை என்னடா பண்ண? சுரோட வச்சிருக்கியா? கொன்னுட்டியா? அதை தெரிஞ்சு என்னடா பண்ண போறீங்க? சைலண்டா இருடா. தூக்கம் வர மாட்டேங்குதுடா. ஏய், என்கிட்ட சொல்லுதுக்கோ, என்னடா தயக்கம்? சொல்லுடா. உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா, வரேன்டா. டேய் மச்சான், ஏல பாண்டி, ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு வராம ஊரை சுத்த போனி அந்த காவாரி பசங்களோட. நீங்க 2 பேரும் சேர்ந்து தாண்டா என் புள்ளைய கெடுக்குறீங்க. இனிமே பாண்டியோட உங்களை பார்த்தேன். எல்லாம் நேரண்டா. நாம இவனை கெடுக்கிறோமா? இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. பாண்டி, இனிமே நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க மாட்டேன்டா. இனிமே உன் பிச்சிக்கா ஏமாத்திட்டுறா. அவனுங்க என்ன பண்ணானுங்க? மச்சான் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன்டா. போ போ போ. நாங்களா இருக்காட்டி உன்னோட ஃப்ரெண்டா இருக்கோம். சுசி, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துட்டு வா போ. டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடா? எதுக்குண்ணா? போடி, சொன்னதை போ. சித்ரா, சாந்திக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு வா போ. அவங்க ட்ரெஸ் எதுக்குண்ணா? சொன்னதை செய்யுமா, போமா போ. மஞ்சுளாவுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே உன் நடவடிக்கையே மாறிடுச்சுனா. ஆசைப்படுறதுக்கும் கனவு காண்றதுக்கும் மட்டும்தானே நமக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் நடக்கணும்னா கடவுள் கையில தானே இருக்கு. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு என் நிலைமை மோசமாயிடுச்சுல. என்னென்ன டிஃபன் பாக்ஸ்? என்ன இருக்குள்ள? பாம் வச்சிருக்கேன். கிண்டலு. அண்ணா, முதல்ல அந்த மஞ்சுளாவை மறந்துட்டு எப்பவும் போல இருனா. எங்க அண்ணனை மாதிரி யாருமே இல்லைன்னு பெருமையா நினைச்சிட்டு இருந்தோம். நீ முடிய இப்படி வளர்த்துக்கிட்டு அசிங்கமா இருக்கிறத பார்த்தா எனக்கு அழுகையா வருதுண்ணா. ரொம்ப ஃபீல் பண்ணாத என்ன? ஏ மண்டையா, இவன் போக்கே சரியில்லை. நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா தாண்டா இருக்கணும். டேய் வாங்கடா. இந்தா பிடி. போலாம். தள்ளி போவே. இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுறா வண்டி. மஞ்சுளாவை என்னடா பண்ண? டிஃபன் பாக்ஸில் சோறு, புது ட்ரெஸ்ஸு. ஒருவேளை மஞ்சுளாவுக்கு கல்யாணம் ஆனதுனால காட்டுக்குள்ளேயே வச்சு குடும்பம் நடத்துறியோ? உன் கூட குடும்பம் நடத்த மஞ்சளை ஒத்துக்கிட்டாளா? டேய், மஞ்சுளா பத்தின உண்மையை வெளியே யார்கிட்டயாச்சும் சொன்னீங்கன்னா முதல்ல உங்களை போட்டுருவேன். டேய் மாப்பிள்ள, நாமெல்லாம் அப்படியாடா பழகி இருக்கிறோம். ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, உடன் பிறப்புகள், ரத்தத்தின் ரத்தம். டேய் போதும், சைலண்டா. டேய் மங்கனி கருப்பும் விவரமா ஒதுங்கிட்டானுடா. இப்போ நம்ம மாட்டிக்கிட்டான்டா. அவங்கள பத்திலாம் பேசாரா? அவெல்லாம் ஃப்ரெண்டாடா, துரோகி. நம்மெல்லாம் யாரா தெரியலையே. அடிச்சுனா வீர பரம்பரையை சேர்ந்தவன், எதுக்கு அஞ்சக்கூடாது. எடா வண்டிய.
என்ன தப்பிச்சு போ பாத்தியா? அவன் யார் தெரியுமா? 3 பேர்த்த கொண்டவன். அந்த 3 பேர் யார் தெரியுமா? அங்க பாரு, பூவாத்தா, தனலட்சுமி, ருக்குமணி. அப்பாவி பசங்களை காதலிச்சு ஏமாத்தின உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணுங்க. நான் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தேன்னா போதும், பக்கத்திலே ஓம்பாடத்தை வரைஞ்சிருப்பான். பார்த்து இருந்துக்கோ. நான் தப்பிச்சு போகல, கை கால்லாம் வலிக்குது. கை தவிட்டு விடுறியா ப்ளீஸ் பாண்டி? வலிக்குது. வலிக்குதா? வலிக்குதா? வலிக்குதாடி? இப்படி தாண்டி எனக்கும் வலிக்கும். சாதாரண ஒரு நூல் கைத்தால உன் கைகளை கட்டி போட்டதுக்கே வலிக்குது வலிக்குன்னு துடிக்கிறியே, காதல்ங்கிற உசுறு கைத்தால என் மனசை கட்டி போட்டியே, எப்படி வலிக்கணும் உனக்கு தெரியுமாடி? தெரியுமாடி? தெரியணும்டி, தெரியணும். வெளியே பானையில தண்ணி இருக்கு, குடிச்சிட்டு இந்த ட்ரெஸ் போட்டுக்கோ போ. ஏன் என்ன சித்திரவதை பண்ற? ஏய் பேசாத பேசாத. நீ என்ன சித்திரவதை பண்றியா இல்ல நான் உன்னை சித்திரவதை பண்றேனா? வேணா எதுவும் பேசாத, முதல்ல போய் குளி. மனசு மாறிட்டா திரும்பி கட்டி போட்டுருவேன். உட்காரு. சாப்பிடு சாப்பிடு. என்னாச்சு முந்து உனக்கு? ஏன்டி இப்படி பண்ண? நான் பயந்து பயந்து ஒதுங்கி போனா கூட நீ தாண்டி எனக்கு தைரியம் சொன்ன. அந்த தைரியம் எங்கடி போச்சு? ப்ளீஸ் பாண்டி, என்ன எதுவுமே கேட்காத. உன்னை கேட்காம பேர உங்க அப்பனே கேட்க முடியும்? நீ தாண்டி என்னை எங்கெங்கயோ கூட்டிட்டு அலைஞ்ச திரிஞ்ச கொஞ்சின, அதெல்லாம் மறந்துட்டியா? மறந்துட்டியாடி? என்னடி தப்பு பண்ண? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொன்னப்போ நீ உடனே ஏத்துக்கல. என்ன ஆளைய வச்சு ஏங்க வச்சு காக்க வச்சு அதுக்கப்புறம் தானே உன்னோட லவ் சொன்ன. இது குழந்தை மாதிரி பேசுற. என்னோட காதல் உனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு, ஆனா எனக்கு உன்னோட காதல் கஷ்டப்பட்டு தானே கிடைச்சது. ஈஸியா கிடைச்சாலும் கஷ்டப்பட்டு கிடைச்சாலும் காதல் காதல் தாண்டி. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும், அப்படியே இருக்க கட்டிப்பிடிக்கின்ற அவஸ்தை எனக்கு இருக்குடி. I love you, I love you, I love you, I love you, I love you டா. கண்ணு தூசி. தூசியா? தூசி போயிடுச்சா? சும்மா சொன்னேன். சீ போடி. ஏய் 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 ப்ளீஸ் நில்லு. ஏய் சாரி சாரி. ஏய் சாரி சாரிடா.
என்னடி அப்படி பார்க்குற? நீ எனக்கு முதல்ல முத்தம் கொடுத்தல, அதை நினச்சி பார்த்தேன். இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. நான் ஒன்றும் அடுத்த பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கல, என் லவர் எனக்கு முத்தம் கொடுத்ததை நினச்சி பார்த்தேன். என் தூக்கத்தை தான் கெடுத்துட்டியேடி, என் தூக்கத்தை தான் கெடுத்துட்டியே, என் தூக்கத்தை கெடுத்துட்டியே. இந்த இதுல புது ட்ரெஸ் இருக்கு, போய் போட்டு வா. போன்றல என்னடி இப்படி பாக்குற? இன்னைக்கு ஜூன் 3, உனக்கு பர்த்டே. இந்தா மெழுகுவர்த்தி ஏத்து. சரி நீ ஏத்த வேண்டாம், நான் ஏத்துறேன். என்னை விட்டுட்டு வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வேற கல்யாணமா? அசிங்கமா பேசாதடி. நாங்களாம் காதலிக்க மாட்டோம், காதலிச்சா கழட்டி விட மாட்டோம். மதுரை மண்ணில் பிறந்த வேண்டி, ஒருவனுக்கு ஒருத்தின்ற பண்பாட்டில் வாழ்ற வேண்டிய இந்த பாண்டியன் உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு வேணா காதல் பூ மாதிரி இருக்கலாம், புதுசா தலையில சொறிட்டு போறதுக்கு. என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் காதல்ங்கிறது கல்வெட்டு மாதிரி, ஒரு தடவை எழுதுனதான். உனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் கிடைச்சலாம். வர்றேன். ஏ பாண்டி, யார் இந்த பொண்ணு? தெரிஞ்ச பொண்ணுனே, கோயில் போய்ட்டுறோம். கண்ணு தெரியல. கண்ணு தெரிஞ்சதுனால தாண்டி இடிக்கிற. வாடி சொல்றல.
அவன் மேல இன்னொருத்த விரல் பட்டதுக்கு அவன் கையை எடுத்து விட்டு இந்த பாண்டியன் எனக்கு உரிமையான உன்னை வேற எவனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன்டி. எனக்கு கிடைக்காது நீ வேற எவனுக்கும் கிடைக்க கூடாது. பாண்டி, உணர்ச்சி வசப்பட்டு தப்பான முடிவு எதுவும் எடுத்துறாத. உணர்ச்சி வசப்படாம இருக்க நான் ஒண்ணும். இங்க பாரு, நீ ரொம்ப இமோஷனலா இருக்க. பொறுமையா யோசி. நான் உன்னை காதலிச்சது உண்மைதான். விதி உன்னோட வாழ கொடுத்து வைக்கல. ரொம்ப ஃபீலிங்கா இருந்தா அதை மறக்கிறதுக்கு பசங்க குவார்டர் ஹாஃப்னு ட்ரிங்க் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணு. கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும். நிறுத்துடே, நிறுத்து. காதல தோத்து போயிட்டா தாடி வளர்த்துட்டு தண்ணி அடிச்சுட்டு தம் அடிச்சுட்டு சோக பாட்டு பாடுறதெல்லாம் டி ராஜேந்திர காலத்தோட போயிடுச்சுடி. இது நாடோடிகள் சசிகுமார் காலம். லவ்வுக்கு துரோகம் பண்ணாலும் நட்புக்கு துரோகம் பண்ணாலும் சங்கு தாண்டே. கை தனியா கால் தனியா விரல் தனியா பார்ப்பட்டா துண்டு போட்டு தெருவுக்கு தெரு ஒவ்வொரு உறுப்பை தூக்கி போட்டு வீடியோ எடுத்து டிவில கட்ட போறேன்டி. எந்த பொண்ணும் காதலிச்சிட்டு எவனையும் ஏமாத்த கூடாது, ஏமாத்த கூடாது, ஏமாத்த கூடாது. அண்ணா, என்னடா தேடிட்டு இருக்க? வாழ்க்கையை தேடிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கைய ட்ரங்க் பெட்டிக்குள்ள தேடுறது நம்ம அண்ணனா தாண்டி இருக்கோம். பாண்டி, அந்த மஞ்சுளாவையே நினைச்சு வாழ்க்கையை வீணடிச்சிடாதடா. ராமசாமி மாமா உனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காரு. பொண்ணு தவிர வேற எந்த குறையும் கிடையாது. ராமசாமி மாமா உனக்கு பொண்ணு கொடுக்க தயாரா இருக்காரு. பொண்ணு தவிர வேற எந்த குறையும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா உனக்கும் உன் தங்கச்சிக்கும் ஒரே முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை முடிச்சிடலாம்டா. முடிய வெட்டு, சேவிங் பண்ணிக்க, எப்பவும் போல சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருடா. என்னடா பாண்டி கேக்குறேன், பதிலே சொல்லாம போய்கிட்டு இருக்க? என்னடி காலில் முள்ளு குத்திருச்சா? என் இதயத்துல விட்டே பெருசா ஒரு அம்பு. அந்த அம்போட இந்த முள்ளெல்லாம் பெருசா ஒன்று வலிக்காது. இதோ பார் கர்ச்சிப். போன லவ்வர் ஸ்டேக் நீ எனக்கு பிரசன்ட் பண்ணது. இதை சொல்லி கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? என்ன சொல்லி கொடுத்த தெரியுமா? தெரியுமாடி? இன்னைக்கு February 14 லவ்வர்ஸ் டே. உனக்கு ஒரு வேல்யூபிள் கிஃப்ட் பிரசன்ட் பண்ண போறேன். பாண்டி, இந்த கர்ச்சிப்ல நம்மளோட 2 இதயங்களும் இருக்கு. லவ்வர்ஸ் டேக்கு நீ எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போற? லவ்வர்ஸ் டேன்னு எனக்கு தெரியாது, ஆனாலும் வேல்யூபிள் கிஃப்ட் ஒன்று தரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரம் கொடுறா. இப்படிலாம் உருகி உருகி என்னை காதலிச்சுட்டு எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு? இது ரமணி, இது ரம்யா, இது பிரியா, இது பிரியதர்ஷினி, இது கமலா, இது விமலா, இது சாந்தி, இது சுமதி, கௌரி, தேவி, மாலா, கலா. மாமா, இதுல 30 பொண்ணுங்களோட போட்டோ இருக்கு, 30 பொண்ணுங்களோட ஜாதகமும் இருக்கு. 30 ஜோசியக்காரங்கிட்ட இந்த 30 பொண்ணுங்களோட ஜாதகத்தையும் காட்டியாச்சு. இவ நல்லவளா கெட்டவளா? நம்பி கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா? கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் நடத்துவாளா இல்ல ஓடி போவாளா? யாரையாவது லவ் பண்ணிருக்காளா பண்ண மாட்டாளா? எல்லாத்தையும் டீடைலா கேட்டேன். இதுல 10 பொண்ணுங்க 100% பெர்ஃபெக்ட்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஜோசியக்காரங்க. அந்த 10 பொண்ணுல எந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல அசோக்குக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணணுங்கிற நினைப்பெல்லாம் விட்டுடுங்க. எனக்கு என்னமோ என் தம்பி சொல்றத சரின்னு படுது. என் மருமக மஞ்சுளாவை பத்தி எந்த ஒரு தகவலும் தெரியாம எந்த பேச்சுக்கும் இடம் இல்ல. தயவு செஞ்சு இந்த போட்டோவெல்லாம் எடுத்துக்கிட்டு கிளம்புங்க. இங்க சுந்தர பாண்டியன்கிறது யாரு? நான் தான். மஞ்சுளாவா உனக்கு தெரியுமா?
தெரியும். எப்படி தெரியும்? ஒரே காலேஜில் படித்தோம். அவளுக்கு கல்யாணம் ஆனது உனக்கு தெரியுமா? தெரியும். இப்ப காணாம போயிட்டா, அது உனக்கு தெரியுமா? தெரியாது. அவளை யாராவது கடத்திட்டு போயிருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். தேவைப்பட்டா என்கொயரிக்கு இன்னொரு தடவை நாங்க வருவோம். நீ அதுக்கு கோஆபரேட் பண்ணணும். உன்னை யாரோ கண்டந்துண்டமா வெட்டி போட்டாங்கன்னு சொல்லி போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்காங்க. என்ன வெட்டி போட்டா உனக்கு சந்தோஷமா? என்னை தவிர வேற எவனாவது உன்னை தொட்டான், அவன் சாப்டரே க்ளோஸ். என்னை தவிர வேற எவனுக்கும் உன்னை தொடுறதுக்கு உரிமை கிடையாது, கொல்றதுக்கும் உரிமை கிடையாது. அக்கா, அசோக்கு, எல்லாரும் வெளியில வாங்க. எப்படித்தான் உங்களுக்கு எல்லாம் தூக்கம் வருதோ தெரியல. வெளியில வாங்க. மாமா தூங்க முடியல, மாமா தூங்க முடியல. நம்ம அசோக்குக்கு ஓடியே போகாத ஒரு பொண்ணை பார்த்து கட்டுற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன் மாமா, தூங்க மாட்டேன். இது பிராந்தி வேலை சத்தியம் மாமா, சத்தியம். ஏன் மாப்பிள்ள இப்படி டெய்லி குடிச்சிட்டு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நான் குடிச்சிட்டு அசிங்கம் பண்றேன்னா நீங்க குடிக்காமலே அசிங்கம் பண்றீங்க மாமா. ஓடி போனவளாவே இருக்கட்டும். அசோக்குக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த பொண்ணால மானம் கெட்டு போச்சோ, மரியாதை கெட்டு போச்சோ, அந்த பொண்ணோட எப்படி மாமா குடும்பம் நடத்த முடியும் சந்தோஷமா? மானம் கெட்ட குடும்பமா மாமா? சொல்லியா சொல்லு மாமாங்கிறேன். சொல்லு மாமா, சொல்லு மாமா. என்னடா சரக்குது, அடிச்சவன குப்பனை ஏறுது. மச்சான் ஏறவே இல்லை மச்சான். எனக்கும் ஏறலடா. உனக்கு மாடா ஒரு ஆப் அடிச்சு உனக்கு பத்தவே இல்லையே மச்சான். நான் ஆப்பாடா அடிச்சேன் நானு. என்ன என்னடா அது கொலுசு சத்தம் கேக்குது? ஆமா மச்சி கேக்குதுடா. கேக்குதாடா உனக்கு? கேக்குதுடா. கேடா மாப்பிள்ள குட்டியும் புட்டி இருந்தா என் வாழ்க்கையில எதுவுமே தேவலடா. கரெக்டா சொன்ன கொஞ்சம். பொட்டு இருக்கு, குட்டி வருவாளாடா? வருவாடா. காட்டுக்குள்ள எப்படி வருவா? வருவாடா. வருவாடா. வருவா. வருவா. வருவாடா. வந்துட்டானா? எங்கடா? மெதுவாடா.
பாண்டி 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 ஏந்திரி பாண்டி என்னாச்சு பாண்டி வாடி ஏண்டி என்னை விட்டு போகணும்னு நினைக்கிற? போய் படு. என் மனசுல இருக்க வலி இதோட அதிகம்டி. போய் படு. நீ பேசாம என்ன தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்க. நான் ஓடி போயிட்டேன்னு தெரியுமா இல்ல நீ தூக்கிட்டு வந்தது தெரியுமா? எனக்கு என்ன ஆச்சுன்னு என் வீட்லயும் என் ஹஸ்பண்ட் வீட்லயும் என்ன நினைப்பாங்க? ஏய் நிறுத்துடி, நிறுத்து. நான் தான் ஹஸ்பண்ட். நீ பேசின வசனத்துல மறந்துட்டியா? அதை எப்படி காதலிக்கும் போது மட்டும் நீதான் புருஷன், நீதான் உசுறு, நீதான் ரத்தன்னு உரி பேசுறீங்க? கல்யாணத்துக்கு அப்புறம் எதுவும் தெரியாத விரல் சூப்புற குழந்தை மாதிரி மாறுங்கடி. நீ பேசின ஒரு வார்த்தை கூட இன்னும் என் மனசுல இருந்து அழியலடி. நீங்க எல்லாரும் இங்கே இருங்க, நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆஹா, பாண்டியனோட இவ்வளவு நாள் பழகி இருக்கோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் சொந்த காசுல படம் காமிச்சிருக்கானா? ஆனா மஞ்சுளா அவ சொந்த காசுல இன்னைக்கு நாங்க படம் காட்டுறோம். டேய் காட்டுவாடா, காட்டுவா, நல்லா படம் காட்டுவா. வா மஞ்சு, எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்க? 10 டிக்கெட். 10 டிக்கெட்ஸா? 1 2 3 4 5 6 7 8 8 டிக்கெட்ஸ். why 2 டிக்கெட்ஸ்? ஒருவேளை அவங்க அப்பாவும் உங்க அம்மாவும் வந்துட்டு இருக்காங்களா? இந்த 10 டிக்கெட்ல நாங்க 2 பேர் தான் படம் பார்க்க போறோம். நாங்க நீங்களா வேற தியேட்டர்ல போய் படம் பாருங்க. இந்த மஞ்சளா, தியேட்டர் வரை எங்களை கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துவது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நான் சாட்சியடி மஞ்சு, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. இட்ஸ் டூ மச். எங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ற. சாரிப்பா, நாமெல்லாம் ஈவினிங் மீட் பண்ணலாம். வா பண்ணி போலாம். ஒரு நிமிஷம். மங்குனி மண்டையா, நல்லா உங்களுக்கு படம் காமிச்சாலா? பங்கு பாய். போடா வாஜி நாம. கண்ணத்தில் முத்தத்தின் ஈரம் அது காயவில்லை. பெண் பெயரை உச்சரித்தே பேசும் யார் இவர்கள்? இரு பூங்குயில்கள், இளங்காதல் மான்கள். உங்க பேரு புன்சிரிப்ப நான் பார்க்கணும் சேது. அதான் நான் கடைசியா பார்த்ததா இருக்கணும் சேது. இங்க இங்க சேது 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 ப்ளீஸ் எனக்காக சேது ப்ளீஸ். எனக்காக ப்ளீஸ் சேது 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 ட்ரை சேது ப்ளீஸ் கம் ஆன். Come on.
முறைக்கிற என்ன புரிஞ்சுக்கவே முடியலடி. இதெல்லாம் எதுக்குதான் படம் பார்க்க வருதோ? ஏய் விடு, என்னாச்சு உனக்கு? ஏன் டென்ஷன் ஆகுற? சினிமாவா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும் லவ்வர்ஸ் பிரிக்கிறத என்னால தாங்கிக்க முடியாது. போ போலாம். ஏண்டி மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சுட்டு இது மேல ஏறி உட்காந்துருக்க? இறங்குடி. இந்த ஆம்பளை பசங்களே மோசம். பழகுற வரைக்கும் பழகிட்டு கழட்டி விட்டுருவீங்க. என்னடி ஆச்சு ஒரு மாதிரியா பேசுற? எங்க அப்பாவும் அம்மாவும் லவ் மேரேஜ். அதனால எங்க வீட்ல என் லவ்வுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. உங்க வீட்ல சொல்லுவாங்களா? ஓகே சொல்லனா நீ என்ன கழட்டி விட்டுருவல? என்னடி சந்தேகம்? சந்தேகம்லாம் ஒண்ணும் இல்ல. இப்பவே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நான் தான் உன்னோட லவர்னு உங்க வீட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை. எக்ஸாம் முடியட்டும். ஆஹா, இப்பவே என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. இல்லனா மேல ஏறி போய் கீழே குதிச்சிடுவேன். ஏன் மேல நம்பிக்கை இல்லையாடி? உன் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால தான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா உன் வயசு மேல நம்பிக்கை இல்ல. சரி இறங்கி தொலை. காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வாடான்னா இவன் பிள்ளைய பிடிச்சிட்டு வர. பாவம் இவன் ஆத்தா. இவங்கதான் உங்க அம்மாவா? இவங்கதான் அவன் தங்கச்சிங்களா? என்ன எல்லாரும் திருட்டு மொழி முடிக்கிறாங்க? நான் யாருன்னு சொல்லு பாண்டி. பாண்டி கொஞ்சம் பயப்படுவான், நானே சொல்லிடுறேன். உட்கார் பாண்டி. நான் மஞ்சுளா. பாண்டி நானும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம். நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ஏன் எல்லாரும் ஷாக் ஆயிட்டீங்க? லவ் பண்றது தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் தப்பா தெரியல. லவ் பண்ற விஷயத்த வீட்டுல மறைக்க கூடாது. அப்பா அம்மா கிட்ட லவ் பண்ற விஷயத்த சொல்லிடணும். அப்பதான் மேரேஜ் பண்றப்போ எந்த ப்ராப்ளமும் வராது. நான் அப்படி பேசுறதுனால என்ன கெட்ட பொண்ணுன்னு நினைச்சிடாதீங்க. என்னடா பாண்டி இதெல்லாம்? அது வந்து பாண்டி மேல எந்த தப்பும் கிடையாது. ஏதோ ஒண்ணு இவன்கிட்ட பிடிச்சு போய் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்படி மாட்டி விட்டால உங்க பிள்ளை ஒத்துக்கவே இல்லை. ஒத்துக்கிற வரைக்கும் நானும் விடவே இல்லை. இப்ப கூட நானா தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போன்னு வற்புறுத்தி அழைச்சிட்டு வந்தேன். மீன் குழம்பு வாசனை தூக்கலா இருக்கு. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு போடுறீங்களா அத்தை? சுசி, சித்ரா, நீங்களாவது வந்து சாப்பாடு போடுங்களேன். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்கு. எங்க அண்ணன் கொடுத்து வச்சவன். ஏய், மீன் குழம்புன்றதால மூச்சு மட்டும் தின்ட்டியா? இந்தா வெத்தலை பாக்கு போடு, அப்பதான் ஜீரணமாகும்.
கொடுக்கட்டுமா பழகு தினசுல அலைய மிஞ்சுற பெண்ணு என்ன அள்ளி தின்னத்தான் தள்ளி போடுற கண்ணு அழகு மயிலுதான் அமுத நிலவுதான் மாமா என்ன கட்டி தழுவிட கட்டில் பழகிடலாமா என் பொழுது சாயுது நிலவு காயுது மானே என் கண்ணு மூடுது கனவும் தோணுது தேனே என்ன புத்து புத்து பார்த்து நீ உசுப்பு ஏத்தலாமா தடவி கொடுக்கட்டுமா அந்தமவனா வெத்தையில வந்து கொடுக்கட்டுமா ஆசக்கடலிலே நீந்தி குளிக்கிற பெண்ணே உன்னை ஆழ பிறந்தனா ஆழம் பார்க்கணும் கண்ணே உனக்கு என்ன தானே போட்டிருக்கேன் தாவணி என் தாவணிக்குள்ள ஒளிஞ்சுக்கலாமா நீ சொக்க வைக்கிற சுகம் காட்டுற மானே ஓ பஞ்சி நெஞ்சிலே புதைய வேணுமே நானே தொட்டு தொட்டு ராசா நீ சூடு ஏத்துலேசா இது பொழுது சாயும் வேளை இனி பொறுமை இல்ல புள்ள வெத்தலையில சுண்ணாம்பு தடவி கொடுக்கட்டுமா அந்தமவனா வெத்தையில வந்து படுக்கட்டுமா கை செதுக்கி வச்ச சிலைய கொஞ்சம் இறக்கி அணைக்கலாமா நான் நெருங்கி நெருங்கி வந்தா நீ ஒதுங்கி செல்லலாமா தன்னானே தானே நானே தன்னானே தன்னானே தானே நானே தன்னானே அன்னைக்கு என்னமோ தியேட்டர்ல பெருசா கத்துன காதல பிரிச்ச கமல் ஒளிக பாலச்சந்திர ஒளிகன்னு இன்னைக்கு நீயே நம்ம காதல பிரிச்சுட்டேலடி என்ன உசுரோட கொன்னுட்டேல அதோட நிறுத்திருந்தா பரவாயில்லடி அதுக்கு மேல ஒரு படி போய் எங்க வீட்டுக்கு வந்து எங்க அம்மா தங்கச்சிட்டு எல்லாம் பழகி உங்க பையனை லவ் பண்றேன்னு சொல்லி என்கிட்ட ஆசையா பேசுனேல என் மனசுல ஆசையை வளர்த்தல நீ வளர்த்த ஆசை தாண்டி இப்ப என் நெஞ்சுக்குள்ள காட்டு தீ மாதிரி பத்தி எரியுது பத்த வச்சது நீ எரியுறதுனா உன்னை தவிர வேற யாராலும் அணைக்க முடியாது பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி என்ன கொல்லாத பாண்டி ஒண்ணு என்ன வீட்டுக்கு போக விடு இல்ல நீ நினைச்ச மாதிரி என்ன கொன்னுடு என் உடம்புலயும் மனசுலயும் சக்தி இல்ல என்ன ஃபீவரா? என்ன அப்படி பாக்குற? என் மேல இருந்த கோபம் போயிடுச்சா? கொலவெறி இருக்குடி, கொலவெறி. ஆனா கொல்ல முடியலடி. ஏன்னா அதை விட உண்மையில எனக்கு இருக்கிறது காதல் வெறிடி, காதல் வெறி. நீ துடிச்சா நான் துவண்டுருவேண்டி, நீ பிரிஞ்சா நான் செத்துருவேண்டி.
போறாங்களே அவங்க பொண்ணு முத ராத்திரி அன்னைக்கு எவன் கூடயோ ஓடி போயிருச்சான். அட தெரியும்க்கா, அவ ஆளும் அவன் நடையும் பார்க்கவே ஒரு மாதிரியா தானே தெரிஞ்சிட்டு இருந்தா. எப்படிதான் இதுங்கெல்லாம் தலை நிமிந்து போதுங்களோ. பொண்ணை வளர்த்தலச்சுன்னு அப்படி காசு பணம் சம்பாதிச்சா மட்டும் போதுமா? மான மரியாதை சம்பாதிக்க வேண்டாம்? முன்னாடி போறானு பாரு. நீங்க சார் வணக்கம். வணக்கம். எஸ்டிவில இருந்து வர்றோம். ஏன் எதற்கு எப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். அதுக்காக உங்ககிட்ட ஒரு சின்ன பேட்டி. என்கிட்ட என்ன பேட்டி? உங்கள் பையனுக்கு ஆசையாக கல்யாணம் பண்ணி வச்சிங்க. ஆனால் கல்யாணம் நடந்த அன்னைக்கு உங்கள் வீட்டு மருமக வீட்டு விட்டு ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போயிட்டாங்க சொல்ல முடியுமா சார்? இந்த ஓடுகால் எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா, நீ வேற அதை டிவியில் ஓட்டு காட்டி எங்களை கேவலப்படுத்துறியா? என் மருமக ஓடி போயிட்டான்னு நான் நினைக்கல. யாரோ திட்டமிட்டு கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். அதை எப்படி கடத்திருப்பாங்கன்னு சொல்றீங்க? கடத்தணும்னு நினைக்கிறவங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே கடத்திருக்கணும். கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கே ஏன் கடத்தணும்? ஏன்னா அன்னைக்கு என் மருமக 30 பவுன் நகை போட்டிருந்தான். நகைக்கு ஆசைப்பட்டு திட்டமிட்டு அவளை கடத்திருக்காங்க. நீங்க தான் ஓடி போன மஞ்சுளோட ஹஸ்பண்டா? மஞ்சுளா ஓடி போயிட்டா நான் சொல்லலையே, அவளை யாரோ கடத்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என் மஞ்சுளாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஓகே. இப்படிதான் சார் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கான். அவ யாரையாவது லவ் பண்ணிருப்பா, அவன் கூட ஓடி போயிருப்பான்னு சொன்னா நம்ப மாட்டேங்கிறான் சார். சார் லவ்வரோட ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க. அப்படின்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி இருப்பா. கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி சார் ஓடி போவாங்க? கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஓடிந்தா இப்ப வெறுங்கையோட தானே ஓடி இருக்கணும். ஆனா இப்ப 30 பவுன் நகையோட ஓடி இருக்காள. எல்லாம் பிளான் பண்ணி நடத்தின நாடகம் தான். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து எல்லாரும் போயிடுங்க. வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஃபீலிங்ல இருக்காங்க. இதெல்லாம் டிவில காமிச்சு எங்க வீட்டு மருமகளை கேவலப்படுத்தாதீங்க. தேங்க்யூ சார். வாங்க போலாம். சார் சார் யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சார் மஞ்சுளா எப்படி தானே? ஆமா சார், நாங்க எஸ்டிவில இருந்து வர்றோம். ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற ஒரு சின்ன ப்ரோக்ராம்காக ஒரு மினி பேட்டி. உங்க பொண்ணு மஞ்சுளா கல்யாணம் அன்னைக்கே வீட்டு விட்டு ஓடி போயிட்டாலுமே ஏன்? ஓடி போறேன்னு தெரிஞ்சு மஞ்சுளா கல்யாணம் கட்டிட்டாங்களே, எதற்கு? சம்பவம் நடந்தலாம் எப்படி? உங்க பொண்ணுக்கு பிடிக்காத மாப்பிள்ளையோட கல்யாணம் பண்ணிச்சிங்களா சார்? ஏய் முதல்ல வெளியே போங்கடா. இதெல்லாம் டிவில காட்டி என் பொண்ணு அசிங்கப்படுத்தலாம் நினைக்கிறீங்களா? சாரி சார், உங்களை அவமானப்படுத்துறதோ அசிங்கப்படுத்துறதோ எங்களோட நோக்கம் கிடையாது. இனிமேல் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாதுன்றக்காக தான் இந்த மாதிரியான ப்ரோக்ராமே பண்றோம். நல்ல எண்ணத்துல தான் நடத்துறோம். நீங்க டிவில இதெல்லாம் காட்ட போறதுனால யாரும் திருந்த போறது இல்ல. நீங்க முதல்ல கிளம்பலாம். சார் மஞ்சுளா ரொம்ப நல்ல பொண்ணு. மஞ்சுளா மேல எந்த தப்பு இருக்கோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. உங்க பொண்ணை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாளே தவிர அவ சந்தோஷத்தை பத்தி அவ கவலைப்பட்டது இல்ல. அதனால நீங்க இங்க இருந்து போகலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். இது போதும். ஏய் மச்சான், இதெல்லாம் செட்டப்னு தெரிஞ்சது டின்னு கட்டிடுவானுங்கடா. உங்க அப்பா அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட வீட்டுல இவங்கெல்லாம் உன்னை பத்தி என்ன நினைப்பாங்க தான் நீ பயந்து நடுங்கிட்டு இருந்த. இதோ பார் என்ன நினைக்கிறாங்கன்னு. அந்த ஓடுகால் எங்க குடும்ப மானத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டா, நீ வேற அதை டிவியில் ஓட்டு காட்டி எங்களை கேவலப்படுத்துறியா? என் மருமக ஓடி போயிட்டான்னு நான் நினைக்கல. யாரோ திட்டமிட்டு கடத்திட்டு போயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அன்னைக்கு என் மருமக 30 பவுன் நகை போட்டிருந்தா. நகைக்கு ஆசைப்பட்டு திட்டமிட்டு அவளை கடத்திருக்காங்க. மஞ்சுளா ஓடி போயிட்டா நான் சொல்லி அவளை யாரோ கடத்திருக்காங்க. மனசு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் என் மஞ்சுளாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். நீங்க டிவில இதெல்லாம் காட்ட போறதுனால யாரும் திருந்த போறது இல்ல. நீங்க முதல்ல கிளம்பலாம். என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எது செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைப்பாளே தவிர அவ சந்தோஷத்தை பத்தி அவ கவலைப்பட்டது இல்ல. நீ பாட்டுக்கு தைரியமா இங்கேயும் அங்கேயும் சுத்திட்டு இருக்கியே. நீ தான் என்ன கடத்தினு போலீஸ்க்கு தெரிஞ்சா உனக்கு ஜெயில் தான். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. உன்னையே நம்பி அம்மாவும் தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்க. ஆமாமா, உனக்கு என் மேல ரொம்ப அக்கறை தாண்டி. உன் இதேங்கிற ஜெயில என்ன ஆயில் கைதி அடைச்சு வச்சியே, அதை விட வெளியே இருக்க ஜெயில் ஒன்று ரொம்ப கொடுமை இல்லடி. டேய், நான் ஏன் உன்னை விட்டு விலகி போனேன்னு தெரியுமா? மாமா, பையன் பேரு அசோகா, இன்ஜினியரா இருக்கானா. மாசம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கானா. நல்ல குடும்பமா இருக்கு. நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நம்ம மஞ்சுளாவுக்கு பேசி முடிச்சிடலாமே. மஞ்சுளா கிட்ட எதுக்கும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு முடிவெடுக்கலாம்.
நீங்க சொன்னா மஞ்சுளா கேட்க மாட்டாளா? நாங்க சொன்னா தட்ட மாட்டா, இருந்தாலும் அவ விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். புரியுது மாமா, நீங்க 2 பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணிருக்கீங்க. ஒரு பொண்ணோட உணர்வு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க. தப்பு இல்ல. நீங்க மஞ்சுளாட்ட கேட்டே முடிவு சொல்லுங்க. பையன் பேரு அசோகா, மாசம் 30,000 சம்பளம் வாங்குறானா. உனக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிச்சிடலாம். இதுல உன்னோட விருப்பம் தான் முக்கியம். உன்னை நாங்க கட்டாயப்படுத்த மாட்டோம். சாரிப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். நான் ஒரு பையனை லவ் பண்றேன். சரிம்மா, முறைப்படி அந்த பையன் வீட்டுல இருந்து பொண்ணு கேட்டு வர சொல்லு. உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம். இவ்வளவு சந்தோஷம் பாரு. அக்கா, உன் பொண்ணு என் பையன் உன் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டான். பையன் கட்டிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டானா? நீ சரின்னு சொல்லிட்டா நம்ம 2 பொண்ணுங்களுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிடலாம். அதோட உங்க 2வது பொண்ணுக்கு நாங்களே கல்யாணம் முடிச்சு வச்சிடறோம். உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம். என்னத்தை யோசிக்கிற? உனக்கு யாரு வருவா? நல்லா யோசிச்சு பாரு. என்கிட்டயே சொத்து பத்து இருக்குக்கா, என் பொண்ணை எவன் வேணாலும் கட்டிக்குவான். உன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்து கேட்கறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் பாண்டியும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அத்தை, ஹாய் சுசி, ஹாய் சித்ரா. எங்க அப்பா அம்மா கிட்ட பாண்டி நானும் லவ் பண்றோம்னு சொல்லி மேரேஜ்க்கு பெர்மிஷன் வாங்கிட்டேன். எங்க வீட்டுக்கு வந்து முறைப்படி பொண்ணு கேட்க சொல்லி எங்க அப்பா சொன்னாரு. வாங்க இப்பவே போலாம். யாரத்தை இவங்க? நம்ம சொந்தக்காரங்களா? பரவாயில்ல, இவங்களே நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சுளா, இந்த வீட்டு மருமக. பாண்டிய கட்டிக்க போறவ. ஓ, நீதான் பாண்டிய கட்டிக்க போறவளா? அக்கா, ஏதோ நம்ம ஒரு வத்து போக கூடாதுன்னு உன் வீடு தேடி வந்தேன். எப்ப பாண்டிக்கு பொண்ணு ரெடியா இருக்கோ, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நீயோட நம்ம ஒரு அத்து போச்சுக்கா. தம்பி போகாத, தம்பி போகாதயா, போகாத. பாண்டிய நான் சம்மதிக்க வைக்கிறேன். பாண்டி உன் பொண்ணை கட்டிக்குவான்பா. அம்மா தாயே, உன்னை தெய்வமா நினைச்சு கேக்குறேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்க 1000 பேர் வருவாங்க. உன் வயசுல இருக்கிற என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்க யாருமா வருவா? அவங்க வீட்டு பொண்ணை என் பையன் கட்டிக்கிட்டா, என் பொண்ணை அவங்க பையன் கட்டிக்க தயாரா இருக்காம்மா. என் பொண்ணோட வாழ்க்கை உன் கையில தான்ப்பா இருக்கு. அழாதீங்க, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். சித்ராவுக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சா எனக்கும் சந்தோஷம்தான். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அம்மா, பாண்டி கிட்ட நீங்க எந்த உண்மையும் பாண்டி கிட்ட சொல்லாதீங்க. அனே விலகி போனதா நினைச்சுக்கிட்டோம். கொஞ்சம் நில்லுமா. இந்த பொண்ணுக்காக உன் காதல தியாகம் பண்ணிட்ட. இதுக்கு பாண்டியன் சம்மதிப்பானாமா? பாண்டிய பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவன் எந்த அளவுக்கு என்ன லவ் பண்றானோ அந்த அளவுக்கு அவன் தங்கச்சிங்களையும் லவ் பண்றான். அவன் தங்கச்சிகளுக்காக எந்த தியாகத்தையும் செய்வான். நீங்க சொல்ற எந்த மாப்பிள்ளையா இருந்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்பா. ஏமா, என்னாச்சு? என்ன எதுவும் கேட்காதீங்கம்மா. மஞ்சுளா, சில விஷயங்கள்ல உணர்ச்சிவசப்பட்டோ அவசரப்பட்டோ முடிவெடுக்க கூடாது. ஏன்னா அது உன் வாழ்க்கை பிரச்சனை. ஒருத்தன் மேல காதல் வந்துருச்சுன்னா அதை லேஸ்ல மறக்க முடியாது. எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இறுக்கி கெட்டிய பிடிக்கிறது மட்டுமே காதல் இல்ல. எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கணும்னு விட்டு கொடுக்கறதும் காதல் தான். என் மனசுல எந்த வலியும் இல்ல. வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால எனக்கு எந்த குற்ற உணர்ச்சியும் கிடையாது. என் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணலாம்பா. இப்ப சொல்லு, என் மேல என்ன தப்புன்னு? அப்போ நான் இருந்த சூழ்நிலையில நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை உசுறு குசுற காதலிச்சது உண்மைதான். உன்னை மட்டும் இல்ல, உன் தங்கச்சிங்க, அம்மா எல்லாரையும் நேசிச்சது உண்மை. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் ஏன் காதலை நான் விட்டு கொடுக்க முடிவு செஞ்சேன். விட்டு கொடுக்கறது தான் காதல். தேவைப்பட்டா காதலையும் சேர்த்துன்னு ஒரு புத்தகத்துல படிச்சேன். அதுக்கு அர்த்தம் உனக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு புரியுது. தப்பு பண்ணிட்ட மஞ்சுளா, தப்பு பண்ணிட்ட. எங்க அம்மா சொன்னாங்க, நீ அப்போ என்கிட்ட சொல்லியிருக்கணும். என் தங்கச்சிங்களுக்கு என்னால் நல்ல வாழ்க்கை அமைச்சு தர முடியாதா? சரியோ தப்போ, நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், அதை மட்டும்தான் நான் நினைச்சேன். நான் நல்லா இருக்கும்னு எடுத்த முடிவு தாண்டி இப்போ என்ன கொலவெறி பிடிச்ச பைத்தியக்காரனா மாத்திருச்சு. என்னை ஏமாத்தின உன்னை கொன்னு போட்டுன்ற வெறியில தான் இங்க தூக்கிட்டே வந்தேன்டி.
ஆனா நான் உண்மையில வச்சிருந்த காதல் என் கையை கட்டி போட்டுருச்சுடி. மனசுல ஒரு தடவை காதல் ஏத்துட்டா அதை அழிக்கிற கஷ்டம்டி. ஆனா நீ சுலபமா அழிச்சிட்டல, என் மனசு மரண அவஸ்தையில துடிக்குதுடி. காதலிக்கிற யாருமே அந்த காதலை மனசுல இருந்து அழிக்க முடியாதுடா. உன் மேல எனக்கு இருக்கிற காதல் இன்னும் அப்படியே தான் இருக்கு. இவ இல்லனா இன்னொருத்தின வாழறவங்க மத்தியில வாழ்ந்தா இவ ஒருத்தையோட தான் வாழணும்னு நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு சிலர் இருக்கிறதுனாலதான் காதலுக்கு இன்னும் மரியாதை இருக்குடா. துடிக்குது துடிக்குது காதல் வசப்பட்டு தவிக்குது சின்ன மனசுல பூமழை இளம் வயசுல தேன்மழை சின்ன மனசுல பூமழை இளம் வயசுல தேன்மழை இது காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது இதயங்கள் துடிக்குது காதல் வசப்பட்டு தவிக்குது. வயசுல இளமுட்டு மனசுல இனம் புரியாதொரு இன்ப உணர்வு எட்டி பார்த்திடும் இரவெல்லாம் வேங்கிடும் காதலில் விழுந்திடும் கனவினில் மிதந்திடும் இரட்டும் வயசுல இளமுட்டு மனசுல இனம் புரியாதொரு இன்ப உணர்வு எட்டி பார்த்திடும் இரவெல்லாம் ஏங்கிடும் காதலில் விழுந்திடும் கனவினில் மிதந்திடும் தனிமையில் சிரித்திடும் கவிதைகள் எழுதும் சாப்பிட மறந்திடும் தூக்கத்தை துறைக்கும் காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது இதயங்கள் துடிக்குது காதல் வசப்பட்டு தவிக்குது. பேசிட மனசு சொல்லிடும் கட்டி அணைத்திட வயசு சொல்லிடும் முத்தம் கேட்டு முதடு முனங்கிடும் பக்கம் பார்த்து உடம்பு நடுங்கிடும் தொட்டு பேசிட மனசு சொல்லிடும் கட்டி அணைத்திட வயசு சொல்லிடும் முத்தம் கேட்டு முதடு முனங்கிடும் பக்கம் பார்த்து உடம்பு நடுங்கிடும் அடிக்கடி போய் கோபம் சின்ன சின்னங்கள் கள்ளத்தன பார்வைகள் செல்லமாய் சேட்டைகள் காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது இதயங்கள் துடிக்குது காதல் வசப்பட்டு தவிக்குது சின்ன மனசுல பூமழை இளம் வயசுல தேன்மழை சின்ன மனசுல பூமழை இளம் வயசுல தேன்மழை காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் காதல் கொண்டாட்டம் இது காதல் கொண்டாட்டம் இது இதயங்கள் துடிக்குது காதல் வசப்பட்டு தவிக்குது. ஏய் மண்டையா மங்கனி நீங்க எல்லாம் எப்பறா நிம்மதியா படிக்கிறீங்க? எவன் சொன்னான் பேப்பர் படிக்கிறது தப்புன்னு? பேப்பர் படிச்சா உலக நாளை டெவலப் ஆகுமாப்ல. போலீஸ் தேடிட்டு இருக்குது வலை போட்டு உங்க ரெண்டு பேருக்கு கிண்டலாடா? எனக்கும் பாண்டியனுக்கும் சம்பந்தமே இல்ல. நீங்க யாரோ நான் யாரோ. ஆபத்துன்னா வந்து நிக்க வந்தாண்டா நண்ப. போலீஸே வந்து புடிச்சாலும் நெஞ்ச நிமித்திக்கிட்டு கம்பீரமா போவேடா. ஐயோ வந்துடா. டேய் நில்றா.
எவனாவது இந்த இடத்தை விட்டு நகர்ந்தா அவனே சட்னி தான். எவன்டா இதுல மண்டையன்? இவன் தான். என்னடா இது Dress? மாடு மேய்க்கிற பய மாதிரி. நீதான் ஆறுமுகமா? இந்த டீமுக்கு நீதான் தலைவர். ஐயா இவன் யாரோ எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க ஐயா. ஏதோ பேப்பர் கீப்பர் படிச்சு ஜெனரல் நாலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு பொட்டிக்கடை பக்கமா ஒதுங்கினேன், அவ்வளவுதாங்க ஐயா. சுந்தர பாண்டியனும் மஞ்சுளாவும் லவ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நீங்க எல்லாரும் உடந்தையா இருந்திருக்கீங்க. இப்ப மஞ்சுளாவை காணோம். நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் அவளை கடத்திருக்கணும், இல்ல கொன்னு இருக்கணும். பாபாண்டமா எங்களை நீங்க போய் சொல்றீங்க. லேடி போலீஸ், ஜென்ஸ் போலீஸ், இத நான் சென்ட்ரல் வரையும் பார்ப்பேன். சுந்தர பாண்டிய இருக்கானா? பாண்டி வெளியில போயிருக்க ஐயா. யோ, உள்ள போய் பாருங்க. எஸ் சார். நீ யாருமா? நான் சுந்தர பாண்டியோட அம்மா. கல்யாணமான ஒரு பொண்ண உன் பையன் கடத்திருக்கான். என் மக அப்படியெல்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க ஐயா. ஐயா பையன் உள்ள இல்லைங்க ஐயா. வீட்டை சுத்தி கான்ஸ்டபிள்ஸ் எப்பவும் ரெடியா நில்லுங்க. சரிங்க. சுந்தர பாண்டிய எப்ப வந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். சரிப்பா, வீட்டுக்கு போலாம். யார் வீட்டுக்கு? இனி நீ எந்த வீட்டுல தங்கணுமோ அந்த வீட்டுக்கு. புரியல. நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை பத்தி, என்னை பத்தி, வாழ்க்கையை பத்தி, எல்லாத்துக்கும் மேல நீ என் மேல வச்சிருக்கிற காதலை பத்தி. எனக்கு ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. தைரியமா இரு, என்னோட வா. விட்டு கொடுக்கறது தான் காதல்னா என்னாலையும் விட்டு கொடுக்க முடியும். ரிலாக்ஸ் ஆயிரு. என் மேல வச்சிருக்க காதல் உண்மைனா யோசிக்காம என்னோட வா. ஐயோ பாண்டி, இப்படி பண்ணிட்டேடா. உன்னை போலீஸ் எழுதுறா, எங்கேயாச்சும் ஓடிடுறா. இதை கல்யாணம் பண்ணிட்டா உன்னையும் தங்கச்சியும் கை விட்டுவேன் நினைச்சிட்டேலம்மா. அவ்வளவு கேவலமானவன் இல்லம்மா உன் புள்ள. முதல்ல இங்க இருந்து போயிடுறா, போலீஸ் வந்துட போதுடா. போடா, போயிடுறா. யோ, நிறுத்தியா? ஐயோ பாண்டி, விட்டுடுங்கய்யா, பாண்டி. வரமாட்டியாடா? டே மண்டையா, மங்கினியும் கருப்பும் அழகா எஸ்கேப் ஆயிட்டானுங்கடா. நம்ம தான் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு பாண்டி போலீஸ் தேடிட்டு எங்களை எல்லாம் போய் கும்மி அடிச்சிட்டானுங்கடா. டே பாண்டி, டே சொன்னா கேளுடா. டே ஐயோ, டே பாண்டி, மஞ்சுளா நீயாவது சொன்னா கேளு. வர வண்டி கூட ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதா? டே பாண்டி, டே பாண்டி, ஐயோ டே பாண்டி, இறங்கலாம் தெரியாம போறானே.
இப்ப அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. யாரும் எதுவும் பேசி கரெக்டா பண்ணாம அமைதியா இருக்கணும். வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க. மஞ்சு அம்மா, எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. மஞ்சுளாவை நான் தான் கடத்திட்டு போனேன். ஏன்னா மஞ்சுளாவை நான் காதலிச்சேன். அவ எனக்கு கிடைக்கலன்ற கோபத்திலையும் வெறியிலையும் நான் தான் மஞ்சுளாவை கடத்திட்டு போனேன். ஆனா என்னால் அவளை கொல்ல முடியல. என்னோட அந்த வெறித்தனமான செயல் உங்க எல்லாரோட மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும். அந்த கோபத்தெல்லாம் மஞ்சுளா மேல காட்டாம அவளை ஏத்துக்கோங்க ப்ளீஸ். ஏய், என்னடா கதை விடுற கதை? இவளை இழுத்துட்டு போய் 1 மாசமா வச்சு நல்லா வாழ்ந்துட்டு குடும்பம் நடத்தி கும்மாளம் போட்டு கூத்தடிச்சிட்டு இப்ப கொண்டு விடுவேன். இவளை நாங்க ஏத்துக்கணும். முதல்ல ஒன்ன கொல்லணும்டா. இதுக்கு மேலையும் இவளை எங்க வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஒண்ணும் கிறுக்கு பிடிச்சிருக்கல. மஞ்சுளாவை யாரும் எது திட்டாதீங்க. அவளை நான் தொட்டு தாண்டி தாலி கட்டினா பொண்டாட்டி ஆயிடுவாளா? அப்படி கேளுக்கா. கல்யாண வீட்டுல சாப்பிட்டு கை கழுவுன ஈரம் காயறதுக்கு முன்னால இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டோங்கிற நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாம இவனோட ஓடி போயிருக்கா. மாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நீ பேசாதடா மாப்ள. இவளை முன்னப்பிட்ட பாத்திருக்கியா, பேசிருக்கியா, பழகிருக்கியா, தொட்டு விளையாண்டிருக்கியா? ஒரு மஞ்ச கைத்த மட்டும் தான்டா கட்டியிருக்க. ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்கலாடா. இவனோட ஓடி போயிட்டா. கெட்டு போய் வந்தவளை எப்படிடா உன் பொண்டாட்டியா ஏத்துக்குவ? நமக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. மாப்பிள, இதுக்கு மேல பேசாதீங்க. நான் என் மஞ்சுளாவை மனைவியா ஏத்துக்கிறேன். அசோக், உனக்கு என்ன பைத்தியமாடா? ஷூ, இவன் நினைச்சிருந்தா மஞ்சுளாவை கொண்டு இருக்கலாம், இல்ல நாசப்படுத்தி சின்னாபனமாக்கி இருக்கலாம். ஆனா பாதுகாப்பா கொண்டு வந்து நம்ம கிட்டே ஒப்படைச்சிருக்கானா இவங்கிட்ட ஏதோ ஒரு நேர்மை இருக்கு. மஞ்சுளா மேல எனக்கு நம்பிக்கையே இருக்கு. நான் மஞ்சுளாவுக்கு தாலி மட்டும்தான் கட்டியிருக்கேன். ஆனா தாலிங்கிறது வெறும் கயிறு மட்டும் இல்ல, 2 இதயங்களை இணைக்கிற உறவு பாலம். கலாச்சாரம், பண்பாடு, இதையெல்லாம் பாதுகாக்கிற ஒரு அடையாள சின்னம். அதனால மஞ்சுளாவை என் மனைவியை ஏத்துக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. இது என் பர்சனல் லைஃப். இதுக்கு மேல தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. சபாஷ்டா, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. நான் என்னோட விருப்பத்தை சொல்லிட்டேன். முடிவெடுக்கிறது மஞ்சுளா கையில தான் இருக்கு. மஞ்சுளா, நீ வீட்டுக்குள்ள போறதும் வெளியில போறதும் உன்னோட விருப்பம். நீயே உன் மனசாட்சிப்படி முடிவெடு. தலை எழுத்து. என்ன மாமா இது? அது பேசாம உள்ள போகுது. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னால ஏத்துக்கவே முடியாது. தாலி கட்டினவனே ஏத்துக்கிட்டான். இதுல குறுக்க நம்மெல்லாம் யாருடா? குடிகாரப்பா.
நீங்க வாங்க சம்பந்தி, உள்ள போலாம். அசோக், நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் இவனை காதலிக்கிறது உண்மைதான். இவங்க குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் என் காதலை விட்டு கொடுத்தேன். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு நானும் ஓடி போகல. நான் கிடைக்கலங்கிற வெறியில இவன் தான் என்னை தூக்கிட்டு போயிட்டான். இவன் என்னை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இவனோட வாழறதுதான் சரியா இருக்கும். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மஞ்சுளா, உன்னோட முடிவு ரொம்ப துணிச்சலானதுமா. சாஸ்திரம், சம்பிரதாயம், பண்பாடுன்னு சொல்லி மனசுக்கு துரோகம் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கையை விட மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கைய வாழ்றதுதான் அர்த்தமுள்ளதா இருக்குமா. கழுத்துல சுமக்கிற அடையாள கைத்தை விட மனசுல சுமக்கிற அழியாத காதல் சக்தி வாய்ந்ததுன்னு உன் மூலமா எங்க எல்லாருக்கும் நீ புரிய வச்சிட்டாமா. எங்க இருந்தாலும் சந்தோஷமா நல்லா இருமா. முதன் முதலாய் நாம் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட. முதன் முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப. ஒரு நொடியிலே நான் என்னை இழந்தேன். உன் நெஞ்சிலே நான் ஒன்றாய் கலந்தேன். முதன் முதலாய் நான் தொலைந்தே முதல் காதல் என்னை தீண்ட. முதன் முதலாய் நான் வீழ்ந்தேன் முதல் பார்வை என்னை விரும்ப. விடும் சுவாசத்தை, காற்றில் வரும் வாசத்தை, நான் வாழ நொடிகள் தோறும் வழிப்பறி செய்வேனே. நீ வாழும் ஜென்மம் வரை என்னால் முடியாதே, உனக்காக இந்த உயிரை சேகரிப்பேனே. எங்கள் நெஞ்சம் கொஞ்சம் துடிக்க, மழை மேகம் தானாய் வெடிக்க, எனக்குள்ளே பூக்கள் பூக்குமே. இந்த கண்ணில் உந்தன் பிம்பம் வந்து வந்து வண்ணம் காட்ட, மனசெல்லாம் வானில் பறக்குமே. முதன் முதலாய் நான் தொலைந்தேன் முதல் காதல் என்னை தீண்ட.